நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மத்திய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் செய்வது எப்படி அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் ஆர்டர் பண்ணுவோம், நமக்கு அது எப்படின்றது எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் சிங்கப்பூரில் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். அதே மாதிரி நமக்கு ஒரு பொருளும் ஆர்டர் பண்ண போகிறேன். அது என்ன பொருள், எப்படி ஆர்டர் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஆன்லைனில் நமக்கு ஆர்டர் பண்ண ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஆன்லைனில் புதுசு புதுசாக வெரைட்டியாக பார்க்கலாம். நம்ம ஒரு இடத்துக்கு போய் கடையில் போய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இது நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்துல இருந்தே பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் 1008 நோட்டிஃபிகேஷன் மெயில் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நமக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எப்போயுமே உங்களுக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா அதை நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்கள்ட்ட காசே இருந்தாலும் அந்த பொருள் உங்களுக்கு 100% தேவைப்படுதா அப்படின்றத 1க்கு 100 தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு சரி கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவசரப்பட்டு உடனே வாங்காதீங்க. அதை என்ன பண்ணுங்கள், விஷ்லிஸ்ட்டில் போட்டு வைங்க. விஷ்லிஸ்ட்டில் போட்டோன்னே விஷ்லிஸ்ட்னால் வாங்க போகிற மாதிரி ஆட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதை ஆட் பண்ண அடுத்த சேர்ந்து நான் எதாக இருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன். எந்த பொருள் தேவைன்னாலும் அதை உடனே வாங்க மாட்டேன். அதை சரி இது நமக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணி வச்சுருவேன். வச்சுட்டா உடனே விளம்பரம் தான். ஃபேஸ்புக்கை திறந்தால் அதுதான் வரும். எதை திறந்தாலும் அந்த பொருள் தான் நிற்கும் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஃபோனில் நிற்கும். அப்போ கூட நான் வாங்க மாட்டேன். அந்த ரேட்டை செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ஒரு $2 ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். $2 ரொம்ப கம்மியாக இருக்கா, ஒரு $15 ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா நான் அந்த $15 பொருளை நான் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருவேன். அதை 2-3 சேலர்கிட்ட இருந்தும் செக் பண்ணி பார்ப்பேன். அந்த 2-3 சேலர்ஸும் எப்படி விற்கிறாங்க அப்படின்றத, ரேட்டு எப்படி சொல்கிறாங்கன்றதை பார்த்துக்கிட்டு அதில் அது இல்லாமல் அது எது நல்லா இருக்குன்றதையும் பார்த்து வச்சுக்குவேன். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆஃபரு, அது $15 இருந்தது $10 நிற்கும். அப்போ டக்குன்னு வாங்கிடுவேன். அது மாதிரி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்களை வாங்கி குமிக்காதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மட்டும் நீங்கள் வாங்குங்க, இல்லைனா வாங்காதீங்க. அப்படி இல்லை சும்மா வாங்குறீங்க அப்படின்னா விலை ரொம்ப கம்மியாக இருந்தால் வாங்குங்க, இல்லைனா வாங்காதீங்க. ஓகேங்களா? இப்போ நான் எப்படி வாங்க போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு என் ஃபோன் மூலமாக ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மூலமாக காமிக்கிறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் முன்னாடியெல்லாம் எப்போயுமே வாங்குறது பார்த்திங்கன்னா இந்த லசாடான்ற ஆப்பில் தான் வாங்குவேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது இங்கே சிங்கப்பூரில் நம்ம ஊரில் எப்படி அமேசான், ஃப்ளிப்கார்ட் அது மாதிரி சிங்கப்பூரில் லஷாடா, அப்புறமேட்டு இன்னொரு ஆப்பு பேர் ஷாப்பி. 2 ஆப்பு ரொம்ப பெஸ்ட்டான ஆப்பு. நான் இதில் தான் இது வரைக்குமே ஆனால் ஷாப்பி நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் லசாடா தான் இது வரைக்கும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா லசாடா வேறு லெவலில் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட நான் அதில் ஒரு 3 வருஷமாக திங்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் பாருங்கள். ஹோம் இப்படி தான், லசாடா ஹோம் இப்படி தான் இருக்கும். நம்ம என்ன வேணுமோ அதை செக் பண்ணிக்கலாம். இதில் சர்ச் கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் வாங்கின பொருட்கள் என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது கடைசியாக வாங்கின பொருள், நான் கூட ரிவ்யூ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க அந்த அன்பாக்சிங் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். இந்த பாருங்கள், இது ஸ்கிப்பிங் கயிறு வாங்கினேன், அது ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன். இந்த மைக் வாங்கினது ரிவ்யூ போட்டிருக்கேன். எம்ஐ இது வாங்கினது ரிவ்யூ போட்டிருக்கேன். அடுத்தது இந்த வெயிட் மிஷின் இது முன்னாடியே வாங்கிட்டேன், நான் இன்னும் அது ரிவ்யூ போடல. அப்புறம் ஒரு பர்ஸு வாங்கினேன். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. இதெல்லாம் வாங்கி பல வருடங்கள் ஆகிவிட்டது. இது அப்புறம் இந்த OnePlus என்னோடய சார்ஜர் அந்த ஒயர் மட்டும் போயிடுச்சு. ஒரிஜினல் சார்ஜர் வாங்கினேன். அப்புறம் இந்த ஷூ, என்னோடய நைக் ஷூ இதில் தான் வாங்கினேன். அப்புறம் இந்த ரிமோட் கார் இதில் தான் வாங்கினேன். இது இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு, இது குழந்தைங்க இது எழுதுனா ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிரும்ல அந்த பொருள். அப்புறம் குழந்தைங்க ஏபிசிடி, சில இதெல்லாம் அந்த குவான்டிட்டி முடிஞ்சிருச்சு, அதனால் இந்த அதெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் வாட்ச், நான் ஒரு வாட்ச் பைத்தியம். இது மட்டும் கிடையாது, இன்னும் பாருங்கள் மொத்தம் நான் 53 ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன்னு வருது. இந்த ட்ரெஸ்ஸு, வாட்ச், நான் நிறைய வாட்ச் தான் வாங்கியிருப்பேன். வாட்ச்சு அக்சசரிஸு, இது எல்லாமே நான் இந்த இதில் தான் வாங்கினது. மோஸ்ட்லி ஃபோன் அக்சசரிஸு, வாட்ச் அக்சசரிஸு, இது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஃபோன் கவர்ஸு,
இந்த பிபி செக் பண்ணுறது, நேவி ஃபோர்ஸ் வாட்ச்சு, இது மாதிரி நான் நிறையா வாட்சஸ் தான், நான் ஒரு வாட்ச் பைத்தியம். இது மாதிரி நிறையா வாட்சஸ் வாங்கியிருக்கேன். இவ்வளவு திங்ஸு கிட்டத்தட்ட அதான் 3 வருஷமாக நான் வாங்கிட்டு இருக்கேன். பட்டு இப்போ வந்து இதில் வந்து சர்வீஸு சரியில்லை. என்னென்னு பார்த்தா டெலிவரி பண்ணுறது சரியாக பண்ண மாட்டேன்றாங்க, ரொம்ப டிலே ஆகுது, நிறையா ப்ராப்ளம்ஸ் இதில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் வாங்க போகிற பொருளை வந்து நமக்கு தெரிலனா கூட இந்த மாதிரி லாஸ் வெயிட் எக்ஸசைஸ் அப்படின்னு போட்டோம்னாவே வருதா? அந்த பாருங்கள், இது தான் இப்போ நான் வாங்க போகிறது. இதில் பாருங்கள், இதோட ப்ரைஸ் பாருங்கள், $19 போட்டிருக்காங்க, 19.38 போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த இழுக்கிறதோடு இருக்குது. இது இழுக்கிறது இல்லாமல் இருந்ததுன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். இந்த பாருங்கள், இதெல்லாம் $5. ஆனால் இது வந்து பெட்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இது பாருங்கள் $8. இப்படி வரையில் நம்ம வேறு பொருளை பார்த்தோன்னு வச்சுங்க, நம்ம கவனம் அதில் போகும். அதுதான் வந்து நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு. நம்ம எதை வாங்க வந்திருக்கோமோ அதை மட்டும் தான் பார்க்கணும். இது வந்து $12 போட்டிருக்கு. ஆனால் இதை விட இதில் கம்மியாக இருந்தது. நான் ஆல்ரெடி செக் பண்ணி நான் ஆல்ரெடி கார்டில் போட்டு வச்சுருப்பேனே. இந்த பாருங்கள், $9. நான் இருக்கிறதுல ரொம்ப சீப்பாக தான் பார்ப்பேன். இதில் வந்து $9. நம்ம எப்போயுமே பொருள் வாங்கையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட ரிவ்யூஸ் பார்க்கணும். மொத்தம் 164 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள், 164 சோல்டுன்னு இருக்கா. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ் பார்க்கணும். குட்டு எல்லாம் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. குட் பேக்கிங் அண்ட் ஃபாஸ்ட் டெலிவரி, ஓகே, எல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் எதுலேயுமே பாருங்கள், இந்த மாதிரி இந்த இழுக்கிற மாதிரி கிடையாது. இழுக்கிற மாதிரி வந்தால் ரேட் அதிகமாக வருது. நான் வாங்குகிறோம், நம்ம இழுக்கிற மாதிரியே வாங்கிடலாம், ஆனால் ரேட்டும் கம்மியாக வாங்கணும். அதுதான் நான் பார்த்தேன். அதுக்கும் வந்து இருந்தது, இதுலேயும் இருந்தது. அந்த மாதிரி இழுக்கிறது ரேட்டு கம்மியாக வர்ற மாதிரி இருந்தது. சரி, ஓகே, இதுவாக இருக்குமோ? இது 11.60. ஒவ்வொருத்தவங்களும் பாருங்கள், ஒவ்வொருத்தவங்களும் சேலர் வந்து ரேட்டு மாறி தான் கொடுக்குறாங்க. இதில் பாருங்கள், என்னென்ன இத்தனை வகையான எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த ஒரு இதை வச்சு நம்ம வயிற்றை குறைக்கிறது, நம்ம இது எதுக்குன்னே நான் சொல்லவே இல்லைல்ல உங்களுக்கு. எக்ஸசைஸ் பண்ணுற ஐட்டம் தான். இதனால் வந்து இங்கே பாருங்கள், மெயினாக வந்து வயிறு குறைக்கலாம். எனக்கு வயிறு கொஞ்சம் பெருசாக குண்டாக தான் இருக்குது, தொப்பை வர்ற மாதிரி இருக்குது. தொப்பை இருக்குது, வர மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, தொப்பை இருக்குது. அதை குறைக்கணுன்றதுக்காக தான் வந்து இதை ஆர்டர் பண்ணுறேன். அந்த பாருங்கள், இது வந்து $9.90. இந்த பாருங்கள், இந்த இழுக்கிறதோடு இருக்கிறது தான் நமக்கு வேணும், ரேட்டும் கம்மியாக வேணும். ஆனால் இதில் $9.90 போட்டிருக்காங்களா? ஆனால் இதோட போட்டோம்னா ரேட் அதிகமாகும். அந்த பாருங்கள், அந்த இழுக்கிறதோடு போட்டோம்னா $11.90 வருது. ஓகே, இதில் வந்து $11.90. ஆனால் வந்து மொத்தம் 728 சோல்ட் அவுட்டு. ரிவ்யூ பார்ப்போம், 239 ரிவ்யூ. ஓகே தான், அப்போ இது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். Why is my item separate to each other? It was very hard to put up the forms and until now I cannot put it. இதில் வந்து ஒருத்தருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் பாருங்கள், எல்லாம் தனித்தனியாக உடஞ்சி வந்த மாதிரி இருக்குது. ஏன்டா உடஞ்சி வந்திருக்கு, இதை எப்படா சேர்க்குறதுன்னு கேட்டிருக்காப்புல. வியூ ஆல் ரிவ்யூஸ் கொடுத்தோம்னா எல்லா ரிவ்யூஸையும் பார்க்கலாம். ரிசீவிங் ஐட்டம் வாஸ் பெர் பிக்சர், ஹெவன் ட்ரை யூஸிங் இட், ஹோப் இட் குட். வெரி குட் அண்ட் வேல்யூ ஃபார் மணி. எல்லாருமே வந்து பிரித்து தான் வரும் போல். அவருக்கு அப்போ ஃபிக்ஸ் பண்ண தெரியலை போல், நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும் போல். அது மேனுவலில் கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தானே. ஓகேயா, இது மாதிரி ரிவ்யூ பார்க்கணும். ஓகே, இது வந்து ஏமாற்ற மாட்டாங்க, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை, ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா வந்து நம்ம இப்போ சரியில்லைன்னு சொல்லி இது வரைக்கும் எனக்கு ஐட்டம்லாம் தப்பாக வந்திருக்கே ஒழிஞ்சு ஒரு டைம் கூட வந்து காசு வீணாக போனதே கிடையாது. எனக்கு மாற்றியெல்லாம் அனுப்பியிருக்காங்க, நான் உடனே ரிட்டர்ன் பண்ணி அமௌண்ட்டை வாங்கிடுவேன். கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் ஃபோன் அடிச்செல்லாம் பேசணும், பட்டு கண்டிப்பாக வாங்கிட முடியும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து தரையில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இது கண்ணாடியிலலாம் பிடிக்கிற மாதிரி இப்படி டைட்டாக பிடிச்சிக்கும். பிடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த இதை இழுத்தோம் அப்படின்னா வந்து
இது நம்ம அந்த எல்லா எக்ஸசைஸுமே பண்ணலாம். அந்த இழுத்து பண்ணுறதும் பண்ணலாம், அப்பர் அதாவது மேல் வயிறுக்கும் பண்ணலாம், கீழ் வயிறுக்கும் பண்ணலாம், எல்லாத்துக்குமே பண்ணலாம். அது ஏன் எல்லாத்துலேயுமே வந்து மாடல் பொண்ணுங்களே நிப்பாட்டுறாங்க? ஏன் ஆம்பளைங்களெல்லாம் நிப்பாட்டினா நல்லா இருக்காதா? பசங்க சிக்ஸ் பேக்குக்காக வாங்க மாட்டாங்களா? நானே சிக்ஸ் பேக்குக்கு தான் வாங்குகிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஐட்டம் ரேட் கம்மியாக இருக்குது. இதை வந்து ஆடு டு கேடில் போட்டுக்குவோம். நமக்கு என்ன கலரு? எனக்கு எப்போவுமே ப்ளூ தான் பிடிக்கும். பொண்ணுங்கன்னா பின்னுங்க வாங்கலாம். எனக்கு எப்போவுமே ப்ளூ தான் பிடிக்கும், அதனால் ப்ளூவே போட்டுக்குவோம். 1190. ஓகே, ஆனால் இது மெயினான விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஷிப்பிங் காஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஷிப்பிங் ஃப்ரீ. ஓகே, பிரச்சனை இல்லை. பே நவுன்னு கொடுத்தோம்னா ஷிப்பிங் காஸ்ட் எவ்வளோன்னு வரும். ஓகே, இது 1190. இதை பார்த்துட்டோமா? ஓகே, அடுத்தது ஷாப்பி போகலாம். வாங்க ஷாப்பி. ஐயோ, ஷாப்பியில் போயிட்டு நான் வந்து ஷாப்பியில் இது வரைக்கும் எந்த பொருளுமே வாங்கினதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமு. சரி, அது லசாடாவில் சரியில்லை அப்படின்றதுனால இப்போ ஷாப்பியை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நான் ஆல்ரெடி பார்த்து விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இது பார்த்திங்களா? அதில் வந்து $11 பார்த்தோம்ல, இதில் பாருங்கள் வெறும் $8.30 இருக்குது. இந்த பாருங்கள், இதில் 11.90 பார்த்தோமா? இதில் பாருங்களேன், இது எவ்வளோன்னு பார்ப்போம். இதில் பாருங்கள், வீடியோவோடே கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும் சிட்டப் பார் ஒர்க் அவுட். இதுக்கு பேர் வந்து சிட்டப் பார் ஒர்க் அவுட்டாங்க. இதில் என்னென்ன பண்ணலாம் பாருங்கங்க. இது புஷ்அப் பண்ணலாமா? அடுத்தது இப்படி காலை வச்சுக்கிட்டு இது பண்ணலாம். இது வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அந்த பொண்ணு தப்பாக பண்ணுது. இவ்வளோ வளைஞ்சிச்சு அப்படின்னா முதுகு வலி வந்துடும், பேக் பெயின். அப்புறம் இதை பண்ணலாமா? ஐயோ, என்னாச்சு? அப்புறம் 2வது லெவலு, அதில் லெவல் நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃப்ளோரில் தான் வைக்கணும். இந்த மாதிரி இந்த மேட்டில் எல்லாம் போட்டோம்னா பிச்சுக்கிட்டு வந்துடும். அப்புறம் அடித்து மூஞ்சி இஞ்சில் அடிச்சிருச்சுன்னா போச்சு, பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதோ இப்போ என்னங்க அது 8 to 10 வருதா? சும்மா பேனை ஒன்று கொடுத்து பார்ப்போமா? இது மட்டும்னா $8 வருது. ஆனால் வந்து இதோட சேர்த்தா 10.50. பட் இதில் வந்து ஆனால் ஷிப்பிங் சார்ஜ் வருதான்னு பார்க்கணும். அதில் வந்து ஷிப்பிங் சார்ஜ் இல்லாமல் எவ்வளோ வந்துச்சு? ஷிப்பிங் சார்ஜோட 11.90. அதில் ஷிப்பிங் சார்ஜ் தான் கிடையாதுல்ல. இப்போ இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், சும்மா போட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா, ஷிப்பிங் சார்ஜ் 1.49. அப்போ இது 11.99. கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் ஈக்குவலாக தான் இருக்குது பாருங்களேன். இப்போ இது வந்து 11.99. இது அப்போ அதை விட இது 9 சென்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதில் ரிவ்யூ பார்ப்போம். 106 ஐட்டம் ஸ்டாக் இருக்குது. டோட்டலாக எவ்வளோ ரிவ்யூ? அட்டையப்பா 1.3K ரிவ்யூங்க. ப்ராடக்ட் லுக் லைக் இஸ் யூஸ்டு இது பாருங்கள், இது நிறைய நல்ல ரிவ்யூ இதில் இருக்குது. ஆர்டர் 27ஆந்தேதி ஆர்டர் பண்ணாங்க, 29ஆந்தேதி ஷிப்பிங்கு, 30ஆந்தேதி ரிசீவ் பண்ணிட்டாங்களாம். இது மாதிரி ஃபாஸ்ட் டெலிவரியாக இருக்குது. ஆனால் 9 சென்ட் இதில், அதை விட இதில் அதிகமாக இருக்குது. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அது லசாடாவில் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லி. நான் இப்போ தான் பார்க்குறேன், ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது, 9 சென்ட் கம்மியாக இருக்குது. 9 சென்ட்டுன்றது பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? லசாடாவில் பண்ணுவோமா, ஷாப்பியில் பண்ணுவோமா? 9 சென்ட். பட்டு இதில் ரிவ்யூ அதிகமாக இருக்குது. ஒரு டைம் இதில் பண்ணி பார்ப்போமே. இது வரைக்கும் நான் இதில் பண்ணினதே இல்லை. 9 சென்ட் அதிகமாக இருந்தாலும் நான் இதில் டெலிவரி வந்து பக்காவாக இருக்கும். இப்போ பிரச்சனையே லசாடாவில் வந்து டெலிவரி தான் ப்ராப்ளம். ஷாப்பியில் வந்து டெலிவரி பக்காவாக இருக்கும். அதனால் இதில் பண்ணி பார்க்கலாமா? நம்ம அந்த இதோடே பண்ணுவோம், இந்த இழுக்கிறதோடே பண்ணுவோம். பேனாவை கொடுத்தாச்சு. ஆல்ரெடி என் கார்டை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணேன். ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டை இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து தப்பாகிடும். அதனால் அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்குது. 11.99. ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துருவோமா? இதில் கேஷ் ஆன் டெலிவரிலாம் கிடையாது. இதுலேயுமே இப்போ கேஷ் ஆன் டெலிவரி இல்லாமல் போயிடுச்சு. முன்னாடிலாம் கேஷ் ஆன் டெலிவரியெல்லாம் இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. ப்ளேஸ் ஆர்டர் போடுறேன், ஆனால் ப்ளேஸ் ஆர்டர் ஆக மாட்டேங்குது.
ஏன் ஆக மாட்டேங்குது? ப்ளூ வித் பேண்ட் பே நவ். ஓ செலக்ட் பேமெண்ட் மெத்தடு செலக்ட் பண்ணணுமா? ஓகே, என்னோடய கார்டிலேருந்து கட் பண்ணுற மாதிரி பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணியாச்சு. ப்ளேஸ் ஆர்டர். இதாங்க என்னோடய ஃபஸ்ட்டு ஆர்டரு. பே கொடுத்துடலாமா? பே 9 சென்ட் அதிகம்தான், அதை விட இருந்தாலும் இதில் எப்படி இருக்குது, டெலிவரிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் பண்ணுறேன். உடனே மெசேஜ் வந்துருச்சு. அந்த எஸ்எம்எஸ் வரும், அந்த எஸ்எம்எஸை போடணும். 346892 346892. ஓகே, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. யூ பேட் $9. யூ ஹேவ் நோட்டீஸ் த சேலர் டு ஷிப் அவுட் யுவர் ஆர்டர்ஸ். முதல் டைம் அதில் பண்ணியிருக்கேன், பார்ப்போங்க எப்படி வருதுன்னு. இப்படி தான் ஆர்டர் பண்ணணுங்க. ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு இது தேவையா அப்படின்றத பார்த்துக்கிட்டு அப்புறம் ஆர்டர் பண்ணுங்கள். ஆர்டர் டோட்டல், ஆனால் அதோட ரேட் $21 சொல்கிறாங்க பாருங்கள். ஆனால் அது 21லாம் கிடையாது, சும்மா சொல்கிறாங்க. சரி, ஓகேங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.